ஹாய் காய்ஸ், இன்று நாங்கள் பார்க்க போவது இந்தியாவில் லீடிங்காக இருக்கக்கூடிய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஒன்றை பற்றி நாங்கள் பார்க்க போன்றோம். உலகத்திலேயே பல அஃபிலியேட் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் இருக்கின்றன. மோஸ்டம் இந்தியாவில் அலவுட் இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் யூஸ் பண்ண இயலாமல் இருக்கின்றன. உதாரணத்துக்கு கிளிக் பேங்கை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இன்று நான் சொல்ல போகின்ற இந்த பிளாட்ஃபார்ம் முழுக்க முழுக்க இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கும் காரணத்தினால் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இலகுவாக கூட பணத்தை கூட மேக் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் பிளாட்ஃபார்மை பற்றி தான் இன்று பார்க்க போன்றோம். அது எதுவென்று அறியோணமாக இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டுமில்லை, நான் ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைசர் என்பதனால் ஆல்வேஸ் உங்களுக்கு பர்சனல் ரிசர்ச் அண்ட் டெலிஜனை ஆல்வேஸ் பண்ணிவிடுங்க. சரி, இப்போது அந்த பிளாட்ஃபார்ம் என்னவென்று பார்த்து விடுவோம். அந்த பிளாட்ஃபார்மின் பேர் earncaro.com என்கின்ற பிளாட்ஃபார்ம். இது ஒன் ஆஃப் த லீடிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியான்னு சொல்லுகின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கின்றன. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் எத்தனை விதமான கம்பெனிகள் இருக்கின்றன. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கம்பெனிகள் இருக்கின்றன. அந்த கம்பெனிகள் தங்களது ப்ராடக்டை லான்ச் பண்ணும் பொழுது லான்ச் பண்ணிய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவதற்காக பல மெத்தடாலஜிகளை யூஸ் பண்ணுவார்கள். அது ஒன்றுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்பது. அங்கு தங்களது ப்ராடக்டை அதுக்கான ஒரு யூனிக் லிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பை செய்திருப்பார்கள். அப்படி நீங்கள் கூட உங்களுக்கான யூனிக் யூஆர்எலை கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிய யூஆர்எலை உங்களுக்கு ஏதாவது ஆடியன்ஸ் இருந்தால், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண நபராக இருக்கலாம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்க ரன் பண்ண குரூப்பாக இருக்கலாம், அல்லது பிளாக் ரைட் பண்ண ஒரு நபராக இருக்கலாம். எங்காக இருந்தாலும் இந்த லிங்கை நீங்கள் போஸ்ட் பண்ணி உங்களது ஆடியன்ஸை இதை வாங்க வைக்கும் பொழுது அதற்கான கமிஷனை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த பிளாட்ஃபார்மின் மெயின் நோக்கம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு லட்சக்கணக்கான பல கம்பெனிகள் தங்களது ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும். 0 to even மில்லியன் இவ்வளவு அமௌண்ட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் லோவஸ்டாக நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டியது ₹10 இருக்கும் பொழுது அதை நீங்கள் இலகுவாக வித்ட்ரா பண்ண முடியும். பொதுவாக பல பிளாட்ஃபார்ம்களில் பார்ப்பீர்கள், லிமிட்டேஷன் செட் பண்ணியிருப்பார்கள். வித்ட்ரா பண்ணுவதற்காக மேபி ஒரு 10, 100, ஈவன் $1000 நீங்கள் ஏர்ன் பண்ணியதுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியுமாக இருக்கும். அதனால் தான் பல பேருக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை லாஸ் பண்ணி அவர்கள் அந்த பிளாட்ஃபார்மிலிருந்து விலகுவாக. ஏன்னு சொன்னால் அதை வித்ட்ரா பண்ண முடியாது தான். ஆனால் இங்கு ₹10 என்பது இலகுவாக நீங்கள் மேக் பண்ண முடியும். ஒவ்வொரு ₹10 மேல் வரும் பொழுதும் நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, அதை விட இந்த பிளாட்ஃபார்ம் யார் ஃபன் பண்ணியிருக்கின்றான்னு பாருங்கள். அவர் பேர் ரட்டன் டாடா என்னும் ஒரு நபர். எல்லோருக்குமே இவர் யார் என்று தெரியும். இவர் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். அவர் இந்த பிளாட்ஃபார்முக்கு ஃபன் பண்ணியிருக்கின்றார். இப்போது இந்த பிளாட்ஃபார்மை டீட்டெயிலாக பார்ப்பதற்கு முன்னம் இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீர்கள் இருந்தால் உங்களுக்கான அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த லாகின் அல்லது சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன்றில் ஆல்ரெடி லாகின் அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணி விடுங்கள். இல்லைன்னு சொன்னால் கூகுளை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மெயினான ஹைலைட்டை பாருங்கள். நியர்லி 30 லட்சத்துக்கு மேற்பட்ட கம்பெனிகள் அல்லது ரீட்டைல் ஆக்கள் தங்களது ப்ராடக்டை இங்கே லிஸ்ட் பண்ணி இருக்கின்றார்கள். அப்படி லிஸ்ட் பண்ணும் அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கான யூஆர்எலை கிரியேட் பண்ணி அதுக்கான மணியை மேக் பண்ணிக்கொள்ள முடியும். அது ஃப்ரம் ₹10 1000 ஈவன் 5000 ₹10,000 கூட நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ள முடியும். பெர் சேலில் ஒவ்வொரு கமிஷன். ஏன் சொன்னால் அதுக்கு பாருங்கள், ஏர்ன் அப் டு 50% ப்ராஃபிட். ஒரு உதாரணத்துக்கு ₹10,000 சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்டை யாராவது வாங்கும்பொழுது அதுக்கான ₹5,000 உங்களுக்கு கமிஷனாக தர முடியும். மேபி 10,000 டூ மச்சாக இருந்தால் கூட மேபி ஒரு ₹1,000 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு மேபி ஒரு ₹500 பெர் சேலில் வர முடியும். இப்போது இங்கு பாருங்கள், ஆல்மோஸ்ட் நியர்லி 1 கோடிக்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன் நடந்திருக்கின்றது. அதே சமயம் நியர்லி 40 கோடி இதுவரைக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கின்ற நபர்களுக்கு பே பண்ணிக்கின்றார்கள் ஆல் டுகெதராக. இதிலிருந்து உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, இது ஒரு ஜெனுவின் பிளாட்ஃபார்ம் என்பது. அது மட்டும் இல்லை, இதில் பல பிராண்டுகள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட், அதை விட ஒரு எக்ஸிஸ் பேங்க் என்கின்ற ஒரு பேங்குக்கு, அதை விட ஃபேஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், அப்படி பல கம்பெனிகள் இதில் அவர்கள் தங்களது ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவதற்காக இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள். ஸோ இதை நீங்கள் லாகின் பண்ணி கிரியேட் பண்ணி நீங்களும் அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கான குயிக்கான ஒரு மந்த்லி ப்ராஃபிட்டை நீங்கள் எவ்வளவு ஏர்ன் பண்ண வேணும் என்று பார்க்கணுமாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட கேட்டகரி இருக்கின்ற ப்ராடக்டை ஒரு அப் டு 5 பெர் மந்த்துக்கு ஒரு 5 ப்ராடக்டை நீங்கள் செல் பண்ணினால், அதே மாதிரி பியூட்டி ஃபேஷன் இருந்து மேபி ஒரு 5, அதே மாதிரி க்ரோசரி அல்லது ஹோம் எசென்ஷியல் ஒரு 5, அதே மாதிரி மெடிக்கல் அல்லது ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட விஷயம் 5 செய்யும் பொழுது பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு நியர்லி ₹6,125 உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இது சம்டைம் நீங்கள் நினைக்கலாம் சில விஷயங்கள் ஹார்டாக செல் பண்ண முடியும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேபி ஹார்டாக இருக்கலாம். ஸோ அதை 0 போட்டு விடுவோம். அதே மாதிரி க்ரோசரியும் மேபி ஹார்டாக இருக்கலாம். ஆனால் இந்த எலக்ட்ரிக், பியூட்டி அல்லது ஃபேஷன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈஸியாக நீங்கள் செல் பண்ண முடியும்.
அதை விட அது கூட மேபி நீங்கள் ஹார்டாக நினைத்தீர்கள் மேபி எலக்ட்ரிக்கை குறைத்து விடுவோம். அப்படி பார்த்தா கூட மேபி 3750 ரூபாயாக இருக்கும். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கார்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு தான் கூடுதலாக மண்ட பேமெண்ட் இருப்பாங்க. 0 பண்ணும்போது 79 இருக்குன்னா ஒவ்வொரு தரமும் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது கார்ட்டில் ஒரு கஸ்டமர் அதை சைன் அப் பண்ணாக இருந்தால் நியர்லி 1000 ரூபி பெர் சேலுக்கு மேக் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் டாக்கப் பண்ணாலே கார்ட் அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தப்பட்ட உதாரணத்துக்கு பாருங்கள், உங்கள் நாடுகளில் எத்தனை டெலிவிஷன்கள் இருக்கின்றன. அந்த டெலிவிஷன் சப்ஸ்கிரிப்ஷனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வைத்தால் கூட 1000 ரூபி பெர் சேலுக்கு எடுக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் டீட்டெயிலாக போய் பாருங்கள். ஸோ ஒரு உதாரணத்துக்கான ஒரு எஸ்டிமேட் கால்குலேட்டரில் காட்டியிருக்கின்றார்கள். ஸோ இதை கூட நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் இன்று நான் காட்ட வேண்டிய பிளாட்ஃபார்ம். இந்தியாவிலேயே ஓல்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்கின்றது. உங்களுக்கு இது தெரியாமல் இருந்திருந்தால் இந்த வீடியோவை பார்த்து இதில் நீங்கள் பிரயோஜனம் அடைந்து கொள்ளுங்கள். இந்த பிளாட்ஃபார்மை ஸ்டார்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதுக்காக நான் சொல்லவில்லை இமீடியட்டாக நீங்கள் பணத்தை மேக் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி, அதுக்கான ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் போட்டால் மட்டும்தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இதற்கு உண்மையில் உங்களுக்கான ஆடியன்ஸ் தேவைப்படும். ஆடியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் செய்ய முடியாது. ஸோ நீங்களே ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் அல்லது மேபி பின்ட்ரெஸ்ஸில் நீங்களே செய்கின்ற ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு ஃபோட்டோக்களை போட்டு அதில் ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி இருக்கலாம். இல்லை ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்து பணத்தை மேக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கான கிரவுண்ட் ஆஃப் ஒர்க் கூட நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான டைம் எடுக்கும். ஒரு வேளை நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட் எழுதும் நபர், யூடியூப் சேனல் வைத்திருக்கும் நபராக இருந்தால் 6-7 மாதம் இப்போ ஒரு வருடத்தில் உங்களது ஆடியன்ஸ் பிகர் ஆனதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டாக பசிவ் இன்கம் கூட இருந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சொன்னவுடன் இன்றிலிருந்து நாளிலிருந்து நீங்கள் உடனடியாக பணத்தை மேக் பண்ணலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அப்படி யாராவது சொன்னால் கூட அது பொய்யாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஸோ இதுக்கான டைமை போட்டு நீங்கள் டெடிகேட் பண்ணி மேபி ஹார்டாக ஒரு 2 மாதம் 3 மாதம் மேபி 6 மாதம் ஒர்க் பண்ணி ஓடியனை நீங்கள் முதலில் பில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பணத்தை மேக் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கூட உங்களுக்கு ரிலாக்ஸாக பசிவாக பணத்தை மேக் பண்ணி கொள்ள முடியும். ஸோ எனிவே காய்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். அப்படி இருந்தால் மறந்தாம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு இந்த பெல் ஆப்ஷன் ஆன் பண்ணி விடுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் குட் பை.